Hi friends, so welcome to KS Vlogs. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ்க்காக பலகாரம் செய்யலான்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னன்றதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக ஏற்காடு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இங்கே ராயபுரமில் இருந்திருந்தோம். ஸோ அங்கே வந்து எங்கள் வீட்டிலே ஸ்பெஷலாக பண்ணுறது ஒன்று. ஸோ மேபி வந்து நிறைய பேருக்கு வந்து இது வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் நாங்கள் வந்து எங்கள் அம்மா பண்ணுறது வந்து ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது சாப்பிட்டு எல்லாருமே அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நல்லாவும் இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ முதல்ல இதுக்கு தேவைப்படுறது ரவை. ஸோ இது நாங்கள் வந்து 2 kg பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 கிலோ ரவை, 4 இந்த மாதிரி ஃபுல் இது ஜக்கில் போட்டிங்கன்னா 4 ஆளாக போடணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். உங்கள் ஸ்வீட் என்ன தேவைப்படுமோ அது போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேங்காய், 2 ஃபுல் தேங்காவை அரைச்சி துருகி இந்த மாதிரி சின்னதாக எடுத்துகிட்டு ஸோ அதெல்லாம் போட்டு வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்ச ஏலக்காய், ஸோ அடுத்தது முந்திரி. 2 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் போடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை. ஸோ 2 கிலோவுக்கு 4 முட்டை, ஃபுல் முட்டை உடச்சி ஊற்றணும். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே உப்பு தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விடணும். நல்லா பிசையணும். தெளிச்சுட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து அதை ஊற போடணும். ஸோ ஒரு 45 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி ஊற போட்டுருங்க. A few moments later. 45 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஸோ கொஞ்சம் திக்காகிடும் எல்லாமே. ஸோ அந்த திக்கானதில் எடுத்து போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அது ஃபுல்லாக பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா சூடாகிடணும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையான அளவு என்ன வேணுமோ அது போட்டுக்கோங்க. அது எண்ணெய்க்குள்ளே நல்லா முக்கி எடுக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தெளிக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கையில் எடுத்து உருண்டை எடுத்து ரவை வடை மாதிரி தட்டி இது ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வரும்போது இதை திருப்பி போட்டு திருப்பி வேக வைக்கணும். வேக வச்சுட்டு நல்லா செவந்து வந்த பிறகு எடுத்துக்கணும். காய்ஸ் வடை ரெடி, சாப்பிட போகிறோம். காய்ஸ் இது பேர் ரிவீல் பண்ணிடுறோம். இது பேர் வந்து ரவா வடை. ஸோ ரவையில் வந்து லட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த போண்டா மாதிரி உருண்டையாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தட்டி போட்டு வடைன்னு சொல்லி நாங்கள் ஏமாத்துறோம், அவ்வளோதான். பட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அது பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. ஓ, உங்களுக்கு அனல் பறக்கிறது தெரியுதான்னு தெரியல. சுகர் ஏலக்காய்
முந்திரி ஏலக்காய் போட்டது முந்திரி போட்டதெல்லாம் நல்லா இருக்கு, முட்டை. நல்லா வெந்தும் இருக்கு. சூப்பர், எப்பவும் போல் பக்கா சூப்பர். ஸோ காய்ஸ், ஸோ ரவாடை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது தேவையான பொருட்களை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி தான். ரவை, முட்டை, ஏலக்காய், அப்புறம் வந்து முந்திரி, சர்க்கரை. ஸோ முந்திரி, சர்க்கரை, ஏலக்காயில் உங்களுக்கு என்ன தேவையோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அது அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ 1 கிலோவில் ட்ரை பண்ணிங்கன்னா மினிமம் வந்து அரௌண்ட் 60 to 70 வடை வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா முடிஞ்சால் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஸோ வெயிட் பண்ணுறோம். பை பாய், மேரி கிறிஸ்மஸ். நீ தான் சவுண்டு வந்தோன்னு சொல்லி நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இந்த மாதிரி திருப்பி போட்டுடணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். கொஞ்சம் செவந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு செவந்து வரும். இரு, இப்போ திருப்பி போட்டுட்டு சொல்லு. இப்போ ஏதாவது உனக்கு திருப்பி போட்டுட்டு சொல்லு. அந்த மாதிரி என்னத்தை சமந்து வரணும். ஃபஸ்ட்டு சொல்லு, திருப்பி போட்டு சொல்லு.